அவனிவன்ல ஒரு சீன் வரும்ல சார், நீங்க ட்ரெஸ் இல்லாமல் நடிக்கிறது. ஆமாம், ட்ரெஸ் அது நடிச்சேன். எப்படி சார் உங்களுக்கு அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க? இப்போ நீங்க நடிகனா வரும்போது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு தானே வரணும்னு சொல்றீங்க. ட்ரெஸ்ஸு தாம்மா பொய், ட்ரெஸ் இல்லாமல் தாம்மா உண்மை. பிறக்கும் போது ட்ரெஸ் போட்டால் பிறகுறோம் இல்லை? கடவுள் ஃபீல் பண்ணி தானே ட்ரெஸ் போட்டு தான் அனுப்பியிருப்பார். ஃப்ராக்கு, ஸ்கர்ட்டு, பேண்ட்டு, ஷர்ட்லாம் போட்டு அனுப்பியிருப்பார்ல. ட்ரெஸ் இல்லாமல் தானே பிறகுறோம். ட்ரெஸ் இல்லாமல் இருந்தால் என்ன தப்பு? அதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனை? ஆமாம், 15,000 பேருக்கு முன்னால் நடித்தேன், 15,000 பேருக்கு ட்ரெஸ் இல்லாமல் மேலே தொங்கினேன், நாட் பிக் டீல். ஆக்சுவலாக வந்து மைண்டில் இருக்கிற கரப்ஷன் போச்சு. கரப்ஷன் ஒருத்தனுக்கு ஆரம்பிக்கிறது ட்ரெஸ்ஸு தானேம்மா. ஒரு உண்மையை மறைக்கிறது எது மறைக்குது? உண்மையை மறைக்கிறது ட்ரெஸ்ஸு தானே மறைக்குது. ஸோ மனுஷனுக்கு முதல் கரப்ஷனே ட்ரெஸ் தானே. அந்த கரப்ஷனை தூக்கிட்டா சார்ட் ஆஃப் நிர்வாணம் ஆகிடும். இதுக்கு மேலே என்ன இருக்குது? கற்பழிப்புன்னு சொல்கிறதே வந்து ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது தான் கற்பழிப்பு. கற்புன்னு சொல்கிறதே ட்ரெஸ்ஸு கூட கனெக்ட் ஆகிருக்குது, டைரக்ட் கான்டாக்ட் இல்லை? ட்ரெஸ்ஸுக்கும் கற்புக்கும் சம்மந்தங்குது டைரெக்டாக. ட்ரெஸ்ஸே இல்லை, அதுக்கப்புறம் கற்பு எங்கே இருக்குது? அது வெறும் உடலா மட்டும் தானே இருக்கும் கண்ணுக்கு பார்வைக்கு. மேலே பார்க்குறவங்க பார்க்கட்டும், அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ பார்க்கட்டும், ரசிக்கிறவங்க ரசிக்கட்டும், ரசிக்காத போவோம், ரசிக்காத போட்டோம். உனக்கு என்ன ஃபீலிங்கு? ஒன்று ஆக்ட் பண்ண வந்துட்டேன், நடிகை ஒரு கூத்தாடி, டேரக்டர் சொல்லிட்டாரு, காசு வாங்கிட்டேன், நடி. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே லைஃப்பில்.